பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டு மக்கள் மனதில் தாய்மண் மீதான பற்றையும் சுதந்திர தாகத்தையும் தூண்டிய பாடல் வந்தே மாதரம். மேற்கு வங்கத்தின் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்ட இந்த பாடல் பாரத தாயின் பெருமையை போற்றியதுடன் ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்த ஒவ்வொருவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தது. இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் சிறப்பு தபால் தலை நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி டில்லியில் நடந்தது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஸ்டாம்ப் மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், டில்லி கவர்னர், முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடல் பாடினர். அங்கு நடந்த கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகளாகிறது. இப்பாடலை கேட்கும்போது இன்றும் மக்கள் மனங்களில் உற்சாகம் பிறக்கிறது. இந்த பாடல் பாரத மாதாவின் புகழ் பெருமையை விவரிக்கிறது. தாய் மண்ணை போற்றி வணங்குகிறது. இது வெறும் பாடலாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொருவர் மனதிலும் தாய்மண் மீதான பற்றுதலையும் போற்றுதலையும் அதிகரிக்க செய்தது. நம் பாரதத்தை நாம் தாயாக போற்றுகிறோம். தாயானவள் குழந்தையை போஷிப்பவள் மட்டுமல்ல, சங்கடம் வரும் நேரத்தில் சக்தியை வெளிப்படுத்தி எதிரிகளை துவம்சம் செய்பவள். பாரத அன்னையை போற்றி வணங்குவோம் என பிரதமர் மோடி பேசினார். வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் ஓராண்டு கொண்டாட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்று முதல் அடுத்த ஓராண்டுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல வகை நிகழ்ச்சிகளை நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.